முதல்வரே, உங்க வாக்குறுதிகள் என்னாச்சு? பாட்டு பாடி கேள்வி எழுப்பிய ஆசிரியர் காட்டு தீயாக வைர. திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது எதுவும் முழுமையாக செய்யவில்லை என இன்று மக்கள் கேள்விகள் எழுப்பி வருகின்றனர். இதனால் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவார்களா என சந்தேகம் நிலவி வரும் நிலையில், முதல்வரோ நிகழ்ச்சிகளில் எந்த கொம்பனும் குறை சொல்லாத ஆட்சி என்றும் மக்களுக்கு சேவை செய்வதில் திராவிட மாடல் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், அடுத்த தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என பெருமையாக கூறி வருகிறார். இந்நிலையில்தான் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி அவர்கள் போராட்டத்தில் இறங்கி வரும் நிலையில், சமீபத்தில் அரிட்டாப்பட்டிக்கு முதல்வர் சென்றபோது பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்கள் காலியிடங்களை நிரப்பச் சொல்லி பாட்டாக பாடியதும், 12 வருடமாக காத்திருக்கிறோம் என்று பாடல் பாடி 4 வருட ஆட்சியில் நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு என கேள்விகளை எழுப்பி பாடலாக பாடியது கவனம் பெற்று இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்விக்கு பதில் கொடுங்க. சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர், சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர், சொன்னதையாச்சும் தேர்தல் வாக்குறுதி 177 செய்யுங்களேன். சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர், சொன்னதையாச்சும் தேர்தல் வாக்குறுதி 177 செய்யுங்களேன். 25,000 குடும்பங்களின் 25,000 குடும்பங்களின் வாக்காளர்களையும் கொஞ்சம் யோசிங்க சார். 25,000 குடும்பங்களின் வாக்காளர்களையும் கொஞ்சம் யோசிங்க சார். 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 26 எலெக்ஷன் கூட வந்துடுச்சு. 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு, 26 எலெக்ஷன் கூட வந்துடுச்சு. வேலை கொடுக்க முடியலனா வேற நாட்டுக்கு போயிடவா, வேலை கொடுக்க முடியலனா வேற நாட்டுக்கு போயிடவா. ஸ்கூல் உண்டு, புக் உண்டு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் வேண்டாமா. ஸ்கூல் உண்டு, புக் உண்டு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் வேண்டாமா. CM sir, ACM sir, Educational Minister sir, all are please attention on SGT sir. CM sir, ACM sir, Educational Minister sir, all are please attention on SGT sir. All are please attention SGT sir. அரிட்டாப்பட்டியில் மட்டும் இல்லை சார், சிஎம் சார் எங்கெல்லாம் போகிறாங்களோ மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் எங்களோட கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கோரிக்கை மனு கொடுத்தாங்க, ஆனால் டைரெக்டாக கொடுக்க விடலை. ஸ்குவாட் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் மூலமாக இந்த கோரிக்கை சிஎம் சாருக்கு போகணும். நியமன தேர்வை எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 25,000 குடும்பங்களுக்கும் ஒரு நல்ல பதில் அவர் கொடுப்பாரு. அந்த 25,000 குடும்பங்களோட வாழ்வாதாரங்களுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா அந்த 25,000 குடும்பத்தில் நானும் ஒருத்தி. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.